இன்னும் 2 வாரத்தில் தமிழகத்தின் முதலமைச்சராக பதவியேற்கின்ற முன்னாள் முதலமைச்சர், அடுத்த தமிழகத்தின் முதலமைச்சர் மரியாதைக்குரிய திரு எடப்பாடி பழனிசாமி அவர்களே, மேடையில் இருக்கின்ற அனைத்து தேசிய ஜனநாயக கூட்டணியின் நிர்வாகிகளே, சேலம் வடக்கு சட்டமன்ற தொகுதிக்கு போட்டியிடுகின்ற பாட்டாளி மக்கள் கட்சியின் வெற்றி வேட்பாளர் சதாசிவம் அவர்களை நீங்கள் எல்லோரும் ஆதரவு அளித்து மாம்பழம் சின்னத்தில் வாக்களித்து அவரை வெற்றி பெற செய்யுமாறு உங்கள் எல்லோரையும் பணிவோடு பாசத்தோடு கேட்டுக்கொள்கின்றேன். அதே போன்று சேலம் தெற்கு பகுதியில் போட்டியிடுகின்ற அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் வெற்றி வேட்பாளர் தம்பி வினோத் அவர்களை நீங்கள் எல்லோரும் ஆதரவு அளித்து இரட்டை இலை சின்னத்தில் வாக்களித்து அவரை வெற்றி பெற செய்யுமாறு உங்கள் எல்லோரையும் பணிவோடு பாசத்தோடு கேட்டுக்கொள்கின்றேன். இன்னைக்கு வந்த செய்தி எல்லாம் இப்போ இந்த பேலட் ஓட்டு இருக்குல்ல, அந்த பேலட் ஓட்டு எல்லாம் அரசு அதிகாரிகள் எல்லாம் ஓட்டு போடுறது. அதுல வந்த செய்தியை பார்த்தா 90 விழுக்காடு பேலட் ஓட்டு அதிமுக கூட்டணிக்கு தான் போட்டிருக்காங்க. இதுல என்ன தெரியுதுன்னா, முடிவு பண்ணிட்டாங்க அரசு ஊழியர்கள். ஏன்னா எந்த துறையும் ஸ்டாலின் விட்டு வைக்கல. ஸ்டாலின் அவர்கள் எல்லாத்தையும் ஏமாத்திட்டாங்க. கல்வி இன்னைக்கு எடுத்துக்கங்க, கடைசியில இருக்குது. 208 பள்ளிக்கூடத்தை மூடுற ஆட்சி, கேடுகட்ட ஆட்சி திமுக ஆட்சி. ஒரு பள்ளிக்கூடத்தை உருவாக்குவது எவ்வளவு கஷ்டம். 4800 பள்ளிக்கூடத்தில் ஒரு வாதியார் தான் இருக்கிறார். ஒரு மருத்துவ கல்லூரி கூட 5 ஆண்டுகளை கொண்டு வர முடியாத துப்பில்லாத ஆட்சி திமுக ஆட்சி. நம்ம எடப்பாடி பழனிசாமி அவர்கள் முதலமைச்சர் அந்த நேரத்தில் 11 அரசு மருத்துவ கல்லூரியில கொண்டு வந்தார். கடந்த ஓராண்டு காலம் பாட்டாளி மக்கள் கட்சி உள்ள நடக்கின்ற குழப்பங்கள் எல்லாம் காரணம் ஸ்டாலின் அவர்களும் அவர் குடும்பத்தை சார்ந்த சபரீஷன் உதயநிதி. இவர்கள் மீண்டும் வெற்றி பெற வேண்டும் என்ற நோக்கத்திலே எங்கள் குடும்பத்துக்குள்ள பிரச்சனை, எங்கள் கட்சிக்குள்ள குழப்பம் எல்லாம் அப்படிலாம் திட்டமிட்டு ஏதேதோ செஞ்சிருக்கின்றார்கள். அதெல்லாம் நிச்சயமாக மக்கள் பார்த்துக் கொண்டிருக்கின்றார்கள். நிச்சயமாக மக்கள் பார்த்துக் கொண்டிருக்கின்றார்கள். அந்த அளவுக்கு அவ்வளோ எங்களுக்கெல்லாம் மனசுல அவ்வளோ வெறி வேகம் இருக்கு. அதனால்தான் நாங்கள் நம்முடைய மரியாதைக்குரிய எடப்பாடியார்களுடன் நாங்கள் சேர்ந்து இந்த தேர்தலில் போட்டியிட்டு இந்த கேடுகட்ட மக்கள் விரோத, பெண்களுக்கு எதிரான, கஞ்சா விற்கின்ற, சாராயம் விற்கின்ற ஊழலாட்சி திமுக ஆட்சியை அகற்றுங்கள், அகற்றுங்கள், அகற்றுங்கள். நம்முடைய எடப்பாடி பழனிசாமி அவர்களை தமிழ்நாட்டின் முதலமைச்சராக கொண்டு வாருங்கள், வாருங்கள், வாருங்கள். பட்டியலின மக்களுக்காக ஸ்டாலின் அவர்கள் ஏதாவது ஒரு துரும்பை செஞ்சிருக்கிறாரா? அவங்க கூட்டணியில் இருக்கிற திருமாவளவன் அவர்கள், அவருக்கு அங்க என்ன மரியாதை கிடைச்சது? எந்த மரியாதையும் கிடையாது. விஜயகாந்த் அவர்கள் கட்சி தொடங்கின காரணமே திமுகவை எதிர்த்துதான். ஆனால் அப்படி அந்த கூட்டணிக்கு சென்று பிரேமலதா அவர்கள் செல்கிறார்கள். ஆனா பிரேமலதா அந்த அம்மா நமக்கு தான் வேலை செய்யறாங்க, நம்ம கூட்டணிக்கு தான் வேலை செய்யறாங்க. அது சந்தேகமா வேண்டாம். எல்லாரும் முதலமைச்சரை வச்சுக்கிட்டு பேசுறாங்க. தமிழ்நாட்டில் என்ன பிரச்சனை? என்ன தினம் தினம் கஞ்சா அடிக்கிறாங்க, தினம் சாராயம் வைக்கிறாங்க, தினம் கள்ள சாராயம் சாப்பிடுறாங்க, தினம் பெண்களை பாலியல் வன்கொடுமை செய்யறாங்க, தினம் குழந்தைகளை கொள்ளடிக்கிறாங்க, கொலை செய்யறாங்க. அதை தவிர வேற எதுவும் இல்லை. அந்த அம்மா சொல்றாங்க, திருப்பரங்குன்றத்தில் நாங்கள் தீபம் ஏற்றியே தீருவோம். நாங்களும் அதான் சொல்றோம். தொடக்கத்தில் ஸ்டாலின் அவர்கள் தேர்தல் பிரச்சாரத்தில் அவர் செய்த சாதனை இல்லை, எதுவும் நடக்கல. அதை பத்தி பேசினாரு, எடுப்படல. அப்புறம் பிஜேபி வந்துரும், பிஜேபி வந்துரும், பிஜேபி வந்துரும். நான் சொன்ன ஸ்டாலின் அவர்களே, நடக்கிறது எம்எல்ஏ தேர்தல். எம்பி தேர்தல் முடிச்சு 2 வருஷம் ஆயிடுச்சு. அந்த தேர்தலில் உங்களுக்கும் மோடி அவர்களுக்கும் போட்டி, இந்த தேர்தல் எம்எல்ஏ தேர்தல் உங்களுக்கும் எடப்பாடியாருக்கும் போட்டி சொன்ன உடனே அதுவும் பேசி நிறுத்திட்டார். இப்போ அவரை பத்தியும் எடப்பாடியாரை பத்தியும் என்ன பத்தியும் மோசமான வார்த்தை, கொச்சையான வார்த்தை வெளியில சொல்ல முடியும் அவ்வளவு. ஆனால் இதுதான் திமுக, அவங்க ரத்தத்தில் இருக்கு, அவங்க டிஎன்ஏல இருக்கு. மற்றவங்களை பத்தி மோசமா இழிவா பேசுறது எங்களால பேச முடியும். ஆனா அந்த மாதிரி நாங்க இல்லை.